ஓம் நிரஞ்சனம் நித்யம் அனந்தரூபம் பக்தானுகம்பாத்ருதவிக்ரஹம் வை ஈஷாவதாரம் பரமேஷமீட்யம் தம் ராமகிருஷ்ணம் சிரசா நமாமஹ. எல்லோருக்கும் இனிமையான வணக்கம். இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள். நார்த் இந்தியாவில் ராக்கி பூர்ணிமா, ரக்ஷாபந்தன் அப்படின்னு பேர். நார்த் இந்தியாலாம் போனாக்கா அவ்வளோ விசேஷமாக கொண்டாடுவாங்க. என்ன இதனுடைய பர்பஸ் அப்படின்னாக்கா, பெண்கள் அவங்களுடைய சகோதரர்கள் சௌக்கியமாக இருக்கணும், நீண்ட நாள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சு கையில் ஒரு கயிறு கட்டுவாங்க, ரக்ஷா. அதன் மூலம் அவங்களுடைய அந்த உறவு முறை ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை. சவுத்தில் யாரும் விரும்ப மாட்டாங்களோ என்னமோ தெரியல, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இங்கே இல்லை. அங்கே போனாக்கா, நான் பிருந்தாவனில் ஆசிரமத்தில் இருந்தப்போ அங்கே கேரளாவிலேருந்து சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, பெங்கால்லேருந்து சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லோரும் கொண்டு வந்து என் கைக்கு கட்ட வருவாங்க. நான் டேபிள் மேலே வச்சுருங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவ்வளோ கட்டினாக்கா என்ன ஆகிறது, கிட்டத்தட்ட ஒரு 200 கயிறு இருக்கும். அந்த ட்ரெடிஷன், அந்த லவ், அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பிணைப்பு. இன்னும் சொல்லப்போனால், இந்த ராக்கி பூர்ணிமா எவ்வளவு ஸ்ட்ராங் ட்ரெடிஷனை வச்சுருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை. அலெக்சாண்டர் படையெடுத்து வந்தான். நார்த் இந்தியாவில் போரஸ் அப்படிங்கிற ஒரு ராஜா, அவர் பேர் புருஷோத்தமன். அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தார், அலெக்சாண்டரால் கூட ஜெயிக்க முடியல. டெய்லி அடிபட்டு திரும்பி வருவார். அலெக்சாண்டருடைய மனைவியும் வந்திருக்கா. அவளுக்கு ஒரு கவலை, எங்கேயுமே என்னுடைய ராஜா, என்னுடைய கணவன் தோத்ததே கிடையாது, இங்கே தோற்று போயிடுவார் போல இருக்கே, என்ன செய்கிறது அப்படின்னு திங்க் பண்ணாங்களாம். உடனே அங்கே இருக்கிற அந்த தோழிகள் எல்லாம் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்க சொன்னால், அந்த பொண்ணுங்க போயிட்டு சொன்னாங்க, இங்கே இந்த மாதிரி ரக்ஷாபந்தன் கட்டுவாங்களாம், நீங்கள் வேணால் ஒரு ரக்ஷாபந்தன் புருஷோத்தமனுக்கு அனுப்புங்க அப்படின்னு அவங்க சஜஷன் கொடுத்தாங்களாம். உடனே அவளுக்கு தெரிஞ்ச பூஜை ஏதோ பண்ணிவிட்டு அனுப்பி வச்சுருக்கா 2 பெண்கள் மூலமாக. அவங்க அதை எடுத்துகிட்டு போனாங்களாம் ராஜாவை பார்க்கணும் அப்படின்னு. ராஜா பெண்கள் அப்படிங்கிறதுனால உள்ளே அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டார். அவருக்கும் காயமெல்லாம் பட்டிருக்கு, மருந்தெல்லாம் பச்சளையெல்லாம் தடவிட்டு உட்கார்ந்துருக்கிறார் சிங்கம் மாதிரி புருஷோத்தமன். இவங்க போயிட்டு அந்த ஏதோ ஒரு பாக்ஸில் கொண்டு போயிருக்காங்க. எங்கள் ராணி இதை உங்களுக்கு அனுப்புனாங்க, என்ன இது, உங்கள் சகோதரனாக நினச்சி இந்த ராக்கி கயிறை அனுப்பியிருக்காங்க அப்படி சொன்னப்போ, இந்தியன் ட்ரெடிஷன், இந்தியன் கிங் இல்லையா, பெரிய மனசு இந்திய மன்னர்களுக்கு, அதனாலேயே தோற்று கூட போவாங்க. அப்படியா, என்னுடைய எதிரியோட மனைவி எனக்கு தங்கச்சியா, ஆச்சரியமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அதை வாங்கி கட்டிக்கிட்டு, அப்புறம் அவர் கிஃப்ட்டு கொடுக்கணும், அண்ணன் கிஃப்ட்டு கொடுக்கணும், எப்போவுமே கிஃப்டெல்லாம் அனுப்பி வச்சாராம். கையில் கட்டியாச்சு, ஓகே. நெக்ஸ்ட் டே மறுபடி சண்டை, யுத்தம் ஆரம்பமாச்சு. அதே கொலை வெறியோடு 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஆல்மோஸ்ட் அன்றைக்கி அலெக்சாண்டர் ஃபினிஷ்ட், கீழே விழுந்துட்டான். புருஷோத்தமன் வெட்ட போகிறார், இன்றைக்கி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படி கையை தூக்குறப்ப அந்த ராக்கி கைத்தை பார்த்தாராம். பார்த்த உடனே, சார் பாவம், நேற்று தான் வெளிநாட்டு பொண்ணு என்னை சகோதரனாக ஏற்றுக்கிட்டு இந்த கைத்தை அனுப்பியிருக்கா, அவளை போய் விதவையாக்கணுமா அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு வந்தாராம், பொழைச்சிப்போ அப்படின்னு. அடுத்த நாள் சண்டையில் அந்த தங்கச்சி பாசம் வந்துருச்சு, வேகம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு, புருஷோத்தமன் தோற்று போனார் அப்படின்னு கதை.
அவர் தோற்று போனதை விட அலெக்சாண்டருடைய மனசில் ஜெயிச்சார். அந்த அளவுக்கு இந்த ராக்கி பூர்ணிமாவுக்கு பெருமிதம் உண்டு, பெருமை உண்டு. செயின் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. அலெக்சாண்டர் முன்னாடி சிங்கம் மாதிரி நிற்கிறார். அலெக்சாண்டருக்கே அவரை கொல்றதுக்கு மனசு வரல. ஏன்னா அந்த மாதிரி சண்டை போட்டிருக்கார். கேட்டாராம், புருஷோத்தமா, நீ இப்போ என்னுடைய கைதி, உன்னை நான் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டாராம். உடல் முழுக்க செயின் போட்டிருக்கு, ஓட முடியாது, தப்பிக்க முடியாது. பட் புருஷோத்தமன் சொன்னாரா, ஒரு சக்கரவர்த்தி எப்படி இன்னொரு சக்கரவர்த்தியை நடத்துவாரோ அப்படி நடத்தினா எனக்கு பெருமை அப்படி சொன்னாராம். அதை கேட்டு அலெக்சாண்டருக்கே இந்த மாதிரி ஒரு வீர புருஷனை கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணார் அப்படின்னு கதை. நம்ம சரித்திர புக்கில் வராத கதைகள் இதெல்லாம். அந்த மாதிரி வீரத்தை காட்டி, அன்பை காட்டி, பாசத்தை காட்டி இந்த இந்திய நாடு வளர்ந்துருக்கு. அந்த அன்பை காட்டக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ராக்கி பூர்ணிமா. அந்த மாதிரி ஒரு விசேஷமான நாளில் அன்பை காட்டுறதுக்காக ஒரு தெய்வ மனிதர் பிறந்தார். அவருடைய தீர்த்தி பூஜை தான் இன்றைக்கி நாம் மேலே பார்த்தோம். சுவாமி நிரஞ்சனானந்த மகாராஜ். அவதார புருஷர்கள் எப்போவுமே இந்த உலகத்துக்கு வர்றப்போ நம்ம சுவாமிஜி, சீனியர் சுவாமிஜி ஒருத்தர் சொல்வார், தே ஹாவ் அ மிஷன் அண்ட் அ விஷன் அப்படிம்பார். மிஷன் வந்து பர்பஸ், விஷன் வந்து ரிசல்ட், என்னென்ன வரும் அப்படின்னு. ரெண்டுமே அவங்களுக்கு தெரியும். ரெண்டையுமே வந்து கிளியராக பார்த்துட்டு வந்து இந்த நாட்டுக்கு, உலகத்துக்கு நன்மையை செய்வாங்க அப்படின்னு அந்த சாமிஜி சொல்வார். அந்த மாதிரி ஒரு மிஷன் அண்ட் விஷனோடு வந்தவர் தான் நம்முடைய ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவரை பற்றி கேரளாவில் ஒரு சாமிஜி இருந்தார், சுவாமி ஆதீஸ்வரானந்தஜி. அவர் ஒரு மந்திரம் எழுதியிருக்கிறார் சிம்பிளாக, திரேதாயாம் ராமரூபாய துவாபரே கிருஷ்ணமூர்த்தையே கலௌ பூர்ணாவதாராய ராமகிருஷ்ணாயத்தே நமஹா அப்படின்னு எழுதியிருக்கிறார். திரேதாயுகத்தில் யார் ராமராக வந்தாரோ, துவாபர யுகத்தில் யார் கிருஷ்ணனாக வந்தாரோ, அவரே கலியுகத்தில் பூர்ண அவதாரமாக ராமகிருஷ்ணராக வந்திருக்கிறார் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. அப்பேற்பட்ட அவதார புருஷர் கல்கத்தாவில் பிறந்தார், காமர்புகூரில். அப்புறம் தட்சிணேஸ்வர் கோயிலுக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணி காளியை பார்த்து பேசி தன்னுடைய வாழ்க்கையின் பர்பஸ் என்ன அப்படின்னு தெரிய வந்தது. கோயிலுக்கு மேலே போய் நின்றுட்டு அங்கேயே இருந்து கத்தினார், யார் யார் எங்கெங்கே இருக்கீங்களோ எல்லாரும் வாங்க அப்படின்னு. அவர் இன்னும் கூட நம்முடைய சீனியர் சுவாமி ஒருத்தர் சொல்வார், அன்னைக்கு மட்டும் இல்லைப்பா, இன்றைக்கி கூட அவர் கத்திக்கிட்டே இருக்கார். அந்த கத்தலை கேட்டுட்டு தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. ஸோ ஹீ இஸ் ஆல்வேஸ் இன்வைட்டிங், காலிங். அவருடைய அந்த அழைப்பை கேட்டு வந்த சில அதிர்ஷ்டவசமான மனிதர்கள் மத்தியில் இந்த நிரஞ்சனானந்த சாமி ஒருத்தர். அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அவருடைய உண்மையான பேர், அம்மா அப்பா வச்ச பேர் நித்ய நிரஞ்சன் கோஷ். நித்ய நிரஞ்சன் அப்படிங்கிறது பேர், கோஷ் அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலி டைட்டில். நித்ய நிரஞ்சன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அஞ்சன் அப்படின்னாக்கா அஞ்சனம் தீட்டுதல் அப்படின்னு தமிழில் கூட ஒரு பாட்டு வரும். மை, மை என்ன கலரில் இருக்கும்? கருப்பாக இருக்கும். ஸோ அஞ்சன் அப்படின்னாக்கா கரை அப்படின்னு அர்த்தம், களங்கம்னு அர்த்தம். நிர் அஞ்சன் அப்படின்னாக்கா களங்கமில்லாதவன் அப்படின்னு அர்த்தம். நித்திய நிரஞ்சனாக்கா அவன் லைஃப்லேயே களங்கம் கிடையாது, எவர் பியூர். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவர் வந்து ராமகிருஷ்ணர் பார்க்குறப்போ ராமகிருஷ்ணர் பேர் கேட்குறார், ஓ பேர் என்ன அப்படின்னு. நிரஞ்சன் அப்படின்னு. ராமகிருஷ்ணர் பெரிய மகாத்மா இல்லையா, அவர் பார்த்த உடனே உள்ளே இருக்கிறதெல்லாம் தெரியுது. உள்ளே இருக்கிறதுனாக்கா அந்த ஹார்ட்டு குடல் இதில் மனசில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது. பார்த்தோன்னே குரு மகாராஜே சொன்னாரா, நீ உண்மையிலேயே நிரஞ்சன் தான் அப்படி சொன்னாரா. அந்த மாதிரி ஒரு தூய்மையான மனசு. ஒரு சமயம் ராமகிருஷ்ணர் சொல்கிறார்,
ஏன்னா இவங்கெல்லாம் பர்பஸோடு வந்திருக்காங்க. தே ஆர் சப்போஸ் டு லீட் அ பியூர் லைஃப். அந்த மாதிரி யார் யார் வந்தாங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். அப்போது ஒரு நாள் சொல்கிறார், பெண்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு. பெண்களை இவர் வெறுத்தார் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. இப்போ டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஒருத்தருக்கு லோ சுகர், டாக்டர் என்ன சொல்லுவார், நிறைய ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படிம்பார். அடுத்த பேஷண்ட்டு ஹை சுகர், அங்கேயும் சொல்லுவார், ஜாக்கிரதையாக ஸ்வீட்டை வந்து தூரமாக பார்த்துட்டு வச்சிரு, டச்சு கூட பண்ணாது அப்படின்னு சொல்லுவார். அதுக்காக ஸ்வீட் மேலே வந்து வெறுப்பு அப்படின்னு கிடையாது. தட் பிகம்ஸ் சம்திங் டேஞ்சரஸ் டு திஸ் பேஷண்ட். அந்த மாதிரி இவங்க மற்றவங்களுக்கு, உலக மக்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ வந்திருக்காங்க. அவருடைய வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கணும், கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். அதுக்காக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன். பெண்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொன்னார். நிரஞ்சன் மகாராஜ் சொல்கிறார், எனக்கு பெண்களை பற்றில ஞாபகமே வர்றதில்லை சுவாமி அப்படின்னாராம். ரொம்ப நல்லது, நீ கொடுத்து வச்சோம் அப்படிங்கிற. நித்திய நிரஞ்சன் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி அவர் இருந்திருக்கிறார். ஸோ ராமகிருஷ்ணன்ட்ட இவர் நித்திய நிரஞ்சன் கோஷ் 1862 வருஷம் பிறந்தார். அவர் பிறந்த ஊர் ராஜார்ஹாட் விஷ்ணுப்பூர் அப்படின்னு கல்கத்தாவிலேருந்து ஒரு 1 hour டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ அங்கே வந்து அங்கே நம்முடைய மடத்துடைய ஒரு பிரான்ச் வந்திருக்கு, அங்கே பிறந்தார். அவங்க அப்பா பேர் அம்பிகாச்சரண் கோஷ். சின்ன வயசுலேருந்தே சத்தியத்திலையும் நேர்மையிலையும் அவ்வளோ பட்டுதலாக இருப்பார். இது ரொம்ப அரிதான ஒரு குவாலிட்டி. நிரஞ்சனை பற்றி சொல்கிறப்போ ராமகிருஷ்ணன் சொல்லுவார், அவன் ராமனுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவார் ஒரு இடத்துல. சின்ன வயசுலேயே இந்த வில்லு அம்பு பண்ணி விளையாடுவாராம், பழைய ஞாபகம். ராமருக்கு எப்படி சத்தியத்தில் ஒரு நிஷ்டை இருந்ததோ, நேர்மையில் ஒரு நிஷ்டை இருந்ததோ, அந்த மாதிரி இந்த நிரஞ்சனுக்கும் சத்தியத்தில் ஒரு பற்று சின்ன வயசுலேருந்து யாரும் சொல்லி கொடுக்கல. இது எப்படி வருது அப்படின்னாக்க, ராமகிருஷ்ணன் ஒரு இடத்துல சொல்லுவார், அநேக ஜென்மங்களில் தவம் செஞ்சால் உண்மையில் பற்று வரும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதிலேயே வச்சு, இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நாம் நம்மளை செக் பண்ணிக்கலாம், நமக்கு எவ்வளோ தூரம் உண்மையில் பற்று இருக்குது அப்படின்னு. உண்மையில் பற்று அதிகமாக அதிகமாக ஆன்மீக வளர்ச்சி அதிகமாகும். ஏன்? கடவுள் வந்து சத்தியஸ்வரூபி. சத்தியத்தை அடையணும்னாக்க சத்திய மார்க்கத்தில் போய் ஆகணும். அதனால் ராமகிருஷ்ணன் வந்து உண்மைக்கு, கலியுகத்தில் உண்மை பேசுகிறதே தவம் அப்படின்னு சொல்கிறது என்னக்கா வேடிக்கை கிடையாது. சின்ன சின்ன விஷயத்தில் கூட அவரே வந்து ஒரு தடவை சொல்லிட்டார், நான் இன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு ஒரு டிவோட்டி ஜது மல்லிக்கிட்ட சொல்லிட்டார். மறந்துட்டார். நைட்டு படுத்தா தூக்கமே வரல. அப்புறம் 11 மணிக்கு மேலே ஒரு ஹரிக்கன் லைட்டை எடுத்துகிட்டு போய் அவர் வீட்டை போய் தொட்டுட்டு கதவை தொட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த அளவுக்கு சத்தியத்தில் பற்று. ஸ்மால் திங்ஸ், சில்லி திங்ஸ் அப்படி கூட சொல்லலாம், அதில் கூட சத்தியத்தை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு அவர் இருந்தார். அவருடைய சிஷ்யர்களும் அந்த மாதிரி இருந்தாங்க. இவருக்கு அந்த மாதிரி நேர்மையில் அவ்வளோ பற்று. ஒரு அறிஞர் சொல்கிறார், உண்மை நேர்மை என்ன டிஃபரன்ஸ்? அவரே சொல்கிறார், உள்ளதை சொல்கிறது உண்மை, சொல்கிறத செய்கிறது நேர்மை. சிம்பிளாக ஒரு விளக்கம் கொடுத்துட்டார். அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு நேர்மையான மனிதர் இந்த நித்திய நிரஞ்சன் கோஷ். ராமகிருஷ்ணர்கிட்ட வந்தார். அப்போ அவருக்கு 18 வயசு போல் இருக்கும். ரொம்ப வேடிக்கையான ஒரு இன்சிடெண்ட்டு. அவர் இளைஞனாக இருந்தப்போ நல்ல உடம்பை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுருப்பார். ஒரு படத்தை பார்த்தா கூட தெரியும், ஜம்முன்னு இருப்பார். கடைசி காலத்தில் ரொம்ப வியாதியெல்லாம் வந்தது. அதர்வைஸ் சின்ன வயசில் வந்து உடம்பை வந்து நல்லா வச்சுருப்பார். உடம்பை வந்து நல்லா வச்சுக்க வேண்டியது ஆன்மீகத்துக்கு ஒரு முக்கியமான தகுதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஷரீரம் ஆத்தியம் கலு தர்ம சாதனம் அப்படின்னு. உடம்புல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாக்கா நீங்கள் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தா கடவுள் வருவாரா, உங்கள் வியாதி வருமா சொல்லுங்கள்? அதுக்காக உடம்பை நல்லா வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப அலங்காரம்லாம் பண்ணிக்க வேண்டாம், அப்புறம் அதுலேயே போயிடும். மனசு ஸ்ட்ராங்காக இருக்கணும், எவ்வளோ தேவையோ அவ்வளோ. அந்த மாதிரி உடம்பு நல்லா கட்டுக்கோப்பாக வச்சுருப்பார். இவர் என்ன பண்ணாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க இந்த மந்திர ஜாலெல்லாம் பண்ணி ஆவிகளோட தொடர்பு வச்சுக்கிட்டு
பழைய கதை புது கதை இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஏதோ ஒரு ஆவி வரும், ஏதோ மந்திரம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பையனை வந்து மீடியம் அப்படிம்பாங்க, நடுத்தர மனிதர் மாதிரி. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க. ராமகிருஷ்ணனை பற்றி கேள்விப்பட்டு இவரையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி இந்த பையனை அழைச்சிட்டு வந்தாங்களாம். ராமகிருஷ்ணன் பார்க்குறாரு. அவருக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு, அவர்கிட்ட இருக்கிறது இதை விட பெரிய பேய். காளி மாதா உட்காந்துருக்கா இல்லையா? காளியை பார்த்தா பயமாக இருக்குமா, பேயை பார்த்தா பயமாக இருக்குமா? பேயாவது கொஞ்சம் வெள்ளையில் வரும், காளி கருப்பாக இருப்பா. அந்த பேயை வச்சுட்டு உட்காந்துருக்கிறார் அவர். அவரை மயக்கி பார்க்கலாம் சொல்லிட்டு இந்த குரூப்பு இந்த பையனை அழிச்சிட்டு வந்தாங்க. அப்போவே வந்து ராமகிருஷ்ணன் பார்க்குறார், இந்த பையன் எப்படி போய் இங்கே போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு. அப்புறம் அவங்க ஏதோ ட்ரிக்கெல்லாம் பண்ணுறாங்க, மந்திரம்லாம் சொல்கிறாரு. ராமகிருஷ்ணன் சிரிச்சுட்டே உட்காந்துருக்கிறார். அப்புறம் இவரை ஏமாற்ற முடியாது, இவருடைய மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன் ஸ்ட்ராங்காக இருக்குது? உண்மையில் பட்டுதலாக இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை, எந்த விதமான பொய்யும் இல்லை. ஸோ அங்கே அவங்களுடைய மந்திர தந்திரமெல்லாம் பலிக்கலை. திரும்பி போகிறாங்க. அப்போது அவர் நிரஞ்சனை மட்டும் கூப்பிட்டு வந்து பாரு, தனியாக வந்து பாரு அப்படி சொன்னார். ராமகிருஷ்ணனை பார்த்தோன்னே நிரஞ்சனுக்கும் வந்து ஒரு அட்ராக்ஷன். இவரை பார்த்துட்டு, ஏன்னா அவனும் பியூர் சோல், இவரும் பியூர் சோல், பார்த்தோன்னே ஒரு அட்ராக்ஷன். ஆசையெல்லாம் இல்லாமல் இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்காரே அப்படி சொல்லி அவருக்கும் ஒரு ஃபீலிங் வந்தது. அப்புறம் வர்றார். அப்போ தான் ராமகிருஷ்ணன் வந்து ஒரு கருத்தை சொன்னார். டேய், பேய் பேய்ன்னு நீ சுற்றிக்கிட்டே இருந்தால் நீ பேயாகவே போயிடுவ. கடவுள் கடவுள்னு சுற்றிக்கிட்டே இருந்தாக்கா கடவுளாகவே ஆவ. எதை நீ செலக்ட் பண்ணுற அப்படின்னு கேட்டார். அப்போ தான் இந்த பையனுக்கு, 18 வயசு பையனுக்கு புரிஞ்சுது, இது வரைக்கும் நம்ம போன ரூட்டு தப்பான ரூட்டு. பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்வார், எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம் தம் தமே வைத்தி கௌந்தேய சதா தத் பாவபாவித தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்தியச்ச. எதை நினச்சிக்கிட்டே நீ சாகுறியோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த பிறவி கிடைக்கும். ஏன்? அதையே திங்க் பண்ணிகிட்டே இருந்ததுனால. ஆகையால் எப்போவுமே என்ன நினச்சிக்கோ, யுத்தமும் பண்ணு அப்படின்னு கிருஷ்ணன் சொல்வார். அந்த கருத்தை தான் ராமகிருஷ்ணன் அங்கே சொன்னார். பேய் பேய் அப்படி சொல்லிட்டு இருந்தாக்கா பேய் பக்கமாகவே போயிடுவேன். அதுக்கு பதிலாக கடவுள் கடவுள்னு திங்க் பண்ணு. விவேகானந்தர் கூட சொல்லுவார், ராமகிருஷ்ணனுடைய மகா சமாதிக்கு அப்புறம் எல்லோரும் பெரியவங்கள்லாம் வந்து திட்டுறாங்க. அவர் தான் போயிட்டார், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கப்பா, படிச்சுட்டு வேலையில் சேர்ந்து கல்யாணம் பண்ணி குடும்பத்தை பெருக்குங்க அப்படின்னு சொல்கிறப்போ விவேகானந்தர் ஒரு பதில் சொல்கிறார், எனக்கு ராம் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக ஷியாமோட கூடணுமா அப்படின்னு. ஷியாம்னாக்கா பெண்கள் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் உண்டு. ராம் கிடைக்கலைங்கிறதுக்காக ஷியாமோட இருக்கணுமா, தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். ராம் கிடைக்கலன்னா கூட நான் தனியாகவே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வைராக்கியம் விவேகானந்தருக்கு இருந்தது. ஸோ அந்த மாதிரி இறைவனை நினச்சா அடைகிறோமோ இல்லையோ, பட் வி ஆர் ஆன் தி கோர்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இந்த பையனுக்கு, நிரஞ்சனுக்கு இன்னொரு டேலண்ட் இருந்தது. வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இருந்தது. அந்த மாதிரி மந்திரம்லாம் கற்று வச்சுருந்தார். ஒரு 18 வயசு அந்த மாதிரி நேரத்தில். அப்போ அங்கே கல்கத்தாவில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம். நிறைய சொத்து சுகம் இருக்குது. 18 வருஷமாக அவர் தூங்கவே இல்லை. பாருங்கள், நீங்களாம் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க, என்றைக்கோ ஒரு நாள் தான் தூக்கம் வரல இல்லையா? 18 வருஷமாக அவ்வளோ சொத்து சுகம் இருக்குது, அவருக்கு தூக்கமே வரல. ரொம்ப அல்லாடுறார். எப்படியோ நிரஞ்சனுடைய பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையனை வரவழைச்சி மந்திரம்லாம் எது சொல்லி தூக்கம் வந்தது. ஆனால் நிரஞ்சனுக்கு ஞானம் வந்தது. அவர் நினைக்கிறார், இவ்வளோ சொத்து சுகமெல்லாம் இருக்குது, தூக்கமில்லை இவருக்கு, அப்போ இந்த சொத்து சுகம்லாம் என்ன? அது உண்மையிலே சொத்தா? இது வெறும் ஜஸ்ட் என்னமோ ஒரு வாய்டாக இருக்கே, ஒன்றுமே இல்லாமல் எம்டியாக இருக்கே அப்படிங்கிற ஒரு ஞானம் நிரஞ்சனுக்கு அப்பயே வந்தது அப்படின்னு அவருடைய லைஃப்பில் பார்க்குறோம். இந்த டால்ஸ்டாய் கூட ஒரு கதை எழுதுவார். ஒரு ராஜா சொன்னார், எவ்வளோ தூரம் ஓடுறியோ அந்த நிலம் உனக்கு சொந்தம், ஆனால் 1 மணி நேரத்தில் திரும்பி வந்துடணும், இல்லைன்னா தலை எனக்கு சொந்தம்
சிம்பிளாக ஒரு ரூல் போட்டார். ஒருத்தன் ஓட ஆரம்பித்தான். இந்த ஆசை இருந்தால் நல்லது, பேராசை இருந்தாக்க நம்ம வாழ்க்கையை கெடுத்துரும். அவன் ஓட ஆரம்பித்தான். இன்னும் கொஞ்சம் ஓடிட்டு திடீர்னு கடிகாரத்தை பார்த்தா 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஐயோ, திரும்பி ஓடணும். இப்போ திரும்பி ஓடுறப்போ ஹார்ட் பீட் அதிகமாகிடுச்சு, பிபி ஏறி போச்சு, டென்ஷன் ஆகுது, பயமாகுது. கொஞ்சம் தூரம் விழுந்து ஹார்ட் அட்டாக் செத்து போயிட்டான். டால்ஸ்டாய் எழுதுகிறார், அவன் நிறைய நிலத்தை அடைய விரும்பினான், இப்போது அவனுக்கு தேவை 6 அடி நிலம் மட்டும்தான் அப்படின்னு அந்த கதை முடியுது. அந்த மாதிரி இந்த உலகப் பொருட்கள் எவ்வளவு தேவையானதை வச்சுக்கணும், ஒன்றுமே இல்லாமல் இருக்க முடியாது. இட் இஸ் நெசசரி. பட் அது அடையிறது மட்டும்தான் வாழ்க்கையின் லட்சியம் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் உலக வாழ்க்கையை ஒரு உன்னதமான வாழ்க்கையாக மாற்றிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை இழந்துடுறோம். அதை நித்திய நிரஞ்சன் பார்க்குறார். அந்த ஆளை பார்த்துட்டு, இதில் ஒன்றுமே இல்லையே இந்த உலக சுகத்தில் அப்படிங்கிற அந்த ஞானம் இவருக்கு வந்தது அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் ராமகிருஷ்ணன்ட்ட வர ஆரம்பித்தார். ராமகிருஷ்ணன் எப்படி ட்ரெயின் பண்ணுறாரு பாருங்க. அந்த ட்ரைனிங் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீரியட். காசிப்பூரில் ராமகிருஷ்ணன் இருக்கார், இல்லை தக்ஷிணேஸ்வரில் இருக்கார். நிரஞ்சன் போகிறார். கொஞ்ச நாள் வரல. விசாரித்தாக்க வேலைக்கு போகிறான் அப்படின்னு நியூஸ் வருது. வேலைக்கு போகிறது தப்பா அப்படின்னு கேட்காதீங்க. வேலைக்கு போகிறான் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு அப்படியா, எதுக்காக வேலைக்கு போகிறான் அப்படின்னு கேட்குறார். ஏன்னா இந்த பையனுடைய எதிர்காலம் இவருக்கு தெரியும். இது ஒரு மைனூட் பாயிண்ட் இது. அப்புறம் கூப்பிட்டு விசாரிக்கிறார். அவர் சொல்கிறார், அம்மாவை காப்பாற்றணும், வேறு யாருமே இல்லை, அதுக்காக தான் நான் வேலைக்கு போகிறேன் அப்படி சொன்ன உடனே ராமகிருஷ்ணன் சொல்கிறார், ஓ அப்படியா, அம்மாவை காப்பாற்றுறதுக்காக வேலை செய்யறியா, அப்போ நான் அக்செப்ட் பண்ணுறேன். வேறு ஏதாவது காரணத்துக்காக நீ பணம் சம்பாதிக்க போயிருந்தா நான் முகத்தையே பார்த்துருக்க மாட்டேன், உனக்கு 1000 சீச்சி அப்படிங்கிறார் ராமகிருஷ்ணன். இது எதுக்காக அப்படின்னாக்கா, ஏதாவது ஒரு வேலை செய்ய போகிறப்ப நமக்கும் ஆசை அதில் மூழ்கி போனாலும் போயிடுவோம். சின்னதாக ஆரம்பிப்போம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு இருந்தால், ரொம்ப ஏழை, நல்லா படிச்சுட்டு ஆனால் புத்திசாலி பொண்ணு. வேலை கிடச்சிருச்சு ஒரு ஐடி கம்பெனியில். அப்புறம் ரொம்ப நாள் கழித்து என்னை பார்க்க வந்திருந்தா. சொன்னான், நவடேஸ் ஐ எம் ஏர்னிங் மந்த்லி 1 lakh சுவாமிஜி அப்படி சொன்னான். ஏழை பொண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்வு கிடச்சிருக்கு. வெரி குட், வெரி குட், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட் கோல் என்ன அப்படின்னாக்கா, ஐ வாண்ட் டு கெட் 3 lakhs அப்படின்னா. இப்போ இது வாழ்க்கையின் லட்சியமா? அந்த மாதிரி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சின்னதாக ஏதாவது ஒரு மியூசிக் அது இதுன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. புகழ் வர வர நம்ம அதில் மூழ்கி போயிடுவோம். அது மட்டும் இல்லை, நமக்கு போட்டியாக யாராவது வந்தாக்கா அவங்கள எதிர்க்க வெறுக்க ஆரம்பிப்போம். இந்த மாதிரி ஸோ மெனி அன்வான்ட் குவாலிட்டிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ என்னாகும், ஒரிஜினல் ரூட்டை விட்டுட்டு வேறு எங்கேயோ போயிடுவோம். அந்த ஒரு ரீசன் இருக்கிறதுனால என்னுடைய நிரஞ்சன் அந்த மாதிரி போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவலை ராமகிருஷ்ணருக்கு. அதனால் நீ உங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்காக வேலை செய்கிற, பரவாயில்ல போயிட்டு வா அப்படின்னு சொன்னதான் இந்த ஒரு நிகழ்ச்சி. இன்னொரு தடவை காசிப்பூரில் இருந்தப்போ டெய்லி இந்த பசங்கள்லாம் சேவை பண்ணுறாங்க. ராமகிருஷ்ணருக்கு அவருக்கு கேன்சர் வந்திருக்கு, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. நிரஞ்சன் அடிக்கடி அங்கே தங்கி சில சமயம் பல நாட்கள் கண்டினியூஸாக தங்கி சேவை பண்ணிவிட்டு ஒரு நாள் அம்மாவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போகிறார் நிரஞ்சன். ஒரு நாள் கழித்து திரும்பி வந்ததுக்கப்புறம் ராமகிருஷ்ணன் கேட்குறார், வீட்டில் எப்படி இருந்தது அப்படின்னு. நிரஞ்சன் சொல்கிறார், முன்னாடி உங்களை நேசித்தேன், இப்போது புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையே இல்லை அப்படின்னு. இது எதுக்காக அம்மாவை வெறுத்தார் அப்படின்னு இல்லை, அந்த ஹையர் அட்ராக்ஷன் நமக்கு உண்மையிலே வர்றப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தானே விட்டு போயிடும். அந்த ஹையர் அட்ராக்ஷன் வர்ற வரைக்கும் இந்த ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப பெருசாக தெரியும். இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த பொம்மை பேட்டு இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக காட்டி வீடே அங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். பட் அந்த பொம்மையை தூக்கிட்டு ஓடும் அந்த குழந்தை. வீட்டோட மதிப்பு அந்த குழந்தைக்கு தெரியாது. அதை போல் உண்மை பொருளோட மதிப்பு தெரியாத வரைக்கும் இந்த சாதாரண விஷயங்கள் அவங்க பெருசாக தெரியும். இதுதான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குறோம். முன்னாடி உங்கள் மேலே எனக்கு அன்பு இருந்தது, இப்போ நீங்கள் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையே இல்லை, அந்த அளவுக்கு மனசு உயர்ந்து போச்சு. இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை பார்க்குறோம்.
அப்புறம் ஒரு நாள் நிறைய சேவையெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப ராமகிருஷ்ணன் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக சில கேள்வியெல்லாம் கேட்பார். நிரஞ்சனை பார்த்து கேட்குறார், நீங்கள் எல்லோரும் ஆசைப்படுறீங்க என்னுடைய வியாதி சரியாகணும்னு சொல்லி, என்னுடைய வியாதி சரியானால் நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்டாராம். நிரஞ்சனுக்கு உடம்புல பயங்கர பலம், நல்ல கட்டுமஸ்த, ஈவன் சுவாமிஜியை விட ஸ்ட்ராங்காக இருப்பார். நிரஞ்சன் சொல்கிறாரு, உங்களுக்கு வியாதி மட்டும் போயிடுச்சுனாக்கா, காசிப்பூரில் வந்து ஒரு பேரிச்சம் மரம் ஒன்று இருந்தது, இப்போ அது இருக்குது, அந்த அளவுக்கு இதெல்லாம் கொடுக்கறதில்ல, அந்த பேரிச்ச மரத்தையும் பிடுங்கி எரிஞ்சிடுவேன் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு சந்தோஷம். அதை கேட்டுட்டு ராமகிருஷ்ணன் சிரிக்கிறார். சிரிச்சுட்டு புரிஞ்சுக்கிறார், எந்த அளவுக்கு இந்த பசங்களாம் என்னை விரும்புகிறாங்க, அன்பு செய்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுட்டு சந்தோஷப்படுறார். அப்படி ஒரு நிகழ்ச்சி. ஒரு தடவை என்ன ஆச்சு, இது ஒரு முக்கியமான ஒரு இன்சிடெண்ட். படகுல வந்துட்டுருக்கிறார் நிரஞ்சனானந்த சாமி. அப்போ வந்து இன்னும் நிரஞ்சனானந்தம் ஆகலை, நிரஞ்சன் இளைஞன். ராமகிருஷ்ணன் தட்சிணேஸ்வரில் பார்க்க வர்றார். யாரோ ஒருத்தர் பக்கத்தில் இருந்தவர் கேட்குறாரு, எங்கே போகிறேன் அப்படின்னு. தட்சிணேஸ்வர் போகிறேன், ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்க அப்படின்னு. உடனே அதில் 2 பேர் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ராமகிருஷ்ணரை. ஆமாம், இந்த காலத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி வந்து சாமி பேரை சொல்லி மக்களை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவே இந்த பேச்செல்லாம் இருந்திருக்கு, இப்போ இன்னும் அதிகமாக இருக்குது, அப்போவே இதெல்லாம் இருந்திருக்கு. சார் ராமகிருஷ்ணன் வந்து கிண்டல் பண்ண ஆரம்பித்த உடனே இவர் சொல்லி பார்த்தார், அந்த மாதிரிலாம் இல்லை, அவர் ரொம்ப ஜென்யூன் சோல், நான் பார்த்துருக்கேன் அப்படி இப்படி சொல்கிறார் இவர். அவங்க கேட்கலை. நீங்கள்லாம் சும்மா ஒன்றும் விவரம் தெரியாத ஆளுங்க, ஏமாந்துறீங்க, அவர் ரொம்ப மோசமான அப்படி இப்படி சொன்ன உடனே இவர் ரொம்ப கோபம் வந்துடுது. எழுந்து நின்று போட்டை வந்து தன் காலால் அசைச்சி, நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, அப்பாவி ஜனங்களும் உட்காந்துருக்காங்க, இனிமேல் ஏதாவது பேசுகிறீங்க போட்டையே கவுத்துடுவேன் அப்படிங்கிற. இவருக்கு நல்லா நீச்சல் தெரியும். ஸோ அந்த தைரியத்தில் அவங்க விழுந்தாலும் இவன் தப்பிச்சு வந்துடலாம் இல்லையா, போட்டையே கவிழ்த்துடுவேன், பி கேர்ஃபுல் அப்படின்னு சொன்ன உடனே அவன் பயந்து போய் மற்றவங்களாம் வந்து இவங்களை அடக்கி வச்சுட்டாங்க. அப்புறம் திருப்பி வர்றார். ஆனால் இது ராமகிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் சொல்கிறார், கோபம் ஆன்மீக வாழ்க்கைக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னு சொல்கிறார். இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து யோகானந்த சாமி வரப்போ நடந்தது. இதே மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அவர் 2-3 தடவை சொல்லி பார்த்தார், அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லவர் அப்படின்னு. அவர் ரொம்ப சாஃப்ட்டு. இவங்கெல்லாம் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இவர் நினச்சார், யோகானந்த சாமி, இந்த மனுஷங்கள்லாம் சாதாரண ஜனங்க, சில்லி பீப்புள், ராமகிருஷ்ணனுடைய பெருமை இவங்களுக்கு தெரியாது, தெரியாதால இப்படி தான் பேசுவாங்க, இவங்க லெவலுக்கு நாம் இறங்கி போக வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் இருந்துட்டார். வந்த உடனே பேசாமல் இருந்திருக்கலாம். குருதேவர்கிட்ட வந்து தன்னுடைய பெருந்தன்மையை பற்றி சொன்னால் அவர் பாராட்டுவார் நினச்சிட்டு, இந்த மாதிரி நடந்தது, நான் யாரையும் ஒன்றும் திட்டலை அப்படி சொன்ன உடனே அங்கே குருமராஜ் கோவிச்சுக்கிறார். என்ன நீ முட்டாள், குருவை வந்து நிந்தனை பண்ணுறாங்க, ஒன்றும் தெரியாத ஜனங்க, அங்கே போய் நீ பேசாமல் இருந்திருக்க, எதிர்த்து பேசணும் இல்லையா அப்படின்னு சொல்கிறேன். இது 2 இன்சிடெண்ட்டு பார்த்தா கான்ட்ராஸ்டாக தெரியும். அது நம்ம சீனியர் சாமிஜி ஒருத்தர் ஒரு புக்கில் என்ன எழுதுகிறாருனாக்கா, யோகின் மகாராஜ் நடந்துக்கிட்டது வந்து தாமச குணத்தினுடைய விளைவு. எதிர்ப்பு தெரிவிக்காமல், எங்கே தேவையோ அங்கே எதிர்ப்பு தெரிவிக்கணும். அந்த தாமச குணத்திலேருந்து அவரை மீட்டுட்டு வரணும். அதனால் அங்கே ராமகிருஷ்ணன் கோவிச்சுக்கிட்டார். நிரஞ்சன் மகாராஜ் வந்து கோவிச்சுக்கிட்டார், படகையை கவிழ்த்திடுவேன் அப்படின்னு சொன்னார். இது ராஜச குணம், அதுவும் வந்து ஆன்மீகத்துக்கு தடை, அதிலேருந்து வெளியில் கொண்டு வரணும். அதனால் அங்கே வந்து அன்பை போதிச்சார் அப்படின்னு ஒரு சாமி எழுதுகிறார். தமஸ் ரஜஸ் 2ஐயும் தாண்டி சத்துவகுணத்துக்கு போய் அப்புறம் சத்துவகுணத்தையும் விடணும் அப்படின்னு பகவத்கீதை சொல்லுது. அந்த கருத்துக்காகத்தான் ஒருத்தர்கிட்ட கோச்சிக்கிறார், இன்னொருத்தர்கிட்ட அன்பை போதிக்கிறார். ஒரு தடவை சுபோதானந்த மகாராஜ் கூட இந்த பேலூர் மட்டெலாம் வந்ததுக்கப்புறம் அந்த பழைய ஸ்ட்ரெயின்லாம் போய் பார்த்திங்கன்னாக்கா அந்த இடம்லாம் வாங்கியாச்சு, சாதுக்கள்லாம் தங்கியிருக்காங்க. அப்போது ஒரு நாள் சுபோதானந்த மகாராஜ் போட்டில் வந்து போகிறார், கல்கத்தாவுக்கு போகிறார். அப்போ ஒரு 4-5 பேர் அங்கே இந்த மாதிரி தான் இந்த பேர் மட்டும் பார்த்துட்டு, வேலை இல்லாத பசங்கள்லாம் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதோ கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே வந்தப்போ சுபோதானந்த மகாராஜ் கேட்டாராம், நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, அந்த மடத்துக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். நாங்கள் ஏன் உதவி செய்யணும்? உதவி செய்யலை நீங்கள், அவங்க எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன, நீங்கள் பணத்தை கூட ஏமாந்து போனீங்களா என்னமோ அவங்கள பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க, அவங்களுடைய உண்மையான நோக்கத்தை தெரிஞ்சிக்காமல் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க சொல்லி அவர் சரியான பதில் சொன்னார்னு அவருடைய லைஃப்பில் இன்னொரு இன்சிடெண்ட் வரும்.
ஸோ இதுலேருந்து என்ன நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, எங்கே பேசணுமோ அங்கே பேசணும், எங்கே அடக்கி வாசிக்கணுமோ அங்கே அடக்கி வாசிக்கணும். இது ராமகிருஷ்ணர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாடம். ராமகிருஷ்ணன் ஒரு தடவை கேட்குறார், உனக்கு உலகம் வேணுமா கடவுள் வேணுமா? உங்களுக்கு என்ன வேணும்? சீக்கிரம் நான் முடிக்கணும் இல்லையா? உலகம் வேணுமா கடவுள் வேணுமா அப்படின்னு ராமகிருஷ்ணன் கேட்ட உடனே என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலை அப்படின்னப்போ ராமகிருஷ்ணன் சொல்கிற ரொம்ப அற்புதமான ஒரு இது, நாம் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு. ராமகிருஷ்ணன் சொல்கிறார், இங்கே பார், நீ யாருக்காவது 99 நல்லதை செஞ்சுட்டு ஒரு கெட்டது பை சான்ஸ் செஞ்சால் கூட ஜனங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க? அந்த கெட்டது மட்டும்தான் ஞாபகம் வச்சுருப்பாங்க, 99 மறந்துடுவாங்க. ஆனால் கடவுள் வந்து ஜஸ்ட் தி ஆப்போசிட். நீ 99 கெடுதல் செஞ்சால் கூட ஏதோ ஒரு நல்லது செஞ்சால் அதை ஞாபகம் வச்சுட்டு உன்னை தூக்கி விடுவார். இப்போ சொல்லு, கடவுள் வேணுமா உலகம் வேணுமா? என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அதே தான் அவரும் சொன்னார். ஸோ இந்த மாதிரி பசங்களை வந்து அவர் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தார், நல்ல விதமாக உருவாக்குனார் எதிர்கால வாழ்க்கைக்காக. அப்புறம் ராமகிருஷ்ணனுக்கு கேன்சர்லாம் வந்துடுச்சு. நிரஞ்சன் வந்து கேட் கீப்பராக இருந்து யாரையுமே உள்ளே அனுமதிக்க மாட்டார், பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அப்போது வினோதினி அப்படி சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸ், கிரீஷ் சந்திர கோஷோடைய ட்ரூப்பில் இருந்த ஒரு நடிகை. பாவம், ரொம்ப கீழ் ஜாதி பொண்ணு, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தவ. ராமகிருஷ்ணனுக்கு வந்து அந்த பொண்ணு மேலே ஒரு தனி அன்பு. ஏன்னாக்கா அந்த பொண்ணு ஒரு தடவை கௌராங்கர் வேஷம் போட்டு நடித்தாலாம். ஸோ அது இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ ஆசீர்வதித்தார். அந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை வந்து பார்க்கணுன்னு வந்து கேட்டாக்கா, இவர் நிரஞ்சன் வந்து நிற்கிறார், மிலிட்ரி மேன் மாதிரி நின்றுட்டுருக்கார், யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கிரீஷ் சந்திர கோஷ் என்ன பண்ணிட்டார், தன்னுடைய நண்பர் காளிபத கோஷ்னு ஒருத்தர் அவரை அனுப்பி வச்சு இந்த பொண்ணுக்கு கோட்டு ஷூட்லாம் போட்டு மேக்கப்லாம் போட்டு இங்கிலீஷ் மேன் மாதிரி பண்ணி அழைச்சிட்டு வந்து நிரஞ்சன் மயங்கிட்டார்னாக்கா விட்டுட்டார். சரி, ஆல் ரைட் அப்படி சொல்லி விட்டாச்சு. இங்கிலீஷ்காரங்கன்னா அப்போ எல்லோரும் கொஞ்சம் ஒரு பயத்தினால இல்லை, சரி இங்கிலீஷ் மேன் ஆல் ரைட், அவங்க பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே விட்டார். உள்ளே போனோடனே இந்த பொண்ணு போய் குருமார காலில் விழுந்து கும்பிட்டு உண்மையெல்லாம் சொல்லிவிட்டு அவங்கள பார்க்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு அவரை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சுட்டார். அதுக்கப்புறமா போனதுக்கப்புறம் நிரஞ்சன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு உள்ளே போனப்போ சொல்கிறார், வந்தது வந்து இங்கிலீஷ்காரன் கிடையாது, வினோதினி அப்படின்னு. இவருக்கு ஷாக்கு, என்னை ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு. இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, மாயை எந்த ரூபத்தில் வேணால் வரலாம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சாதாரணமாக வந்து ஆன்ம சாதகர்களுக்கு வந்து சொல்லுவாங்க, பெண்கள்கிட்ட ஜாக்கிரதையாரு அப்படின்னு. பெண்கள் ரூபத்தில் தான் மாயை வரணும் அப்படிங்கிறது இல்லை, பெயர் புகழ் ரூபத்தில் கூட வரும், காசு பணம் ரூபத்தில் கூட வரும். பாம்பே ஆசிரமத்தில் நம்முடைய சாமி ஒருத்தர் இருந்தார், ஹிரண்மயானந்தஜி அப்படின்னு, பிற்காலத்தில் ஜிஎஸ் கூட ஆனார், மகாபுருஷ் மகாராஜுடைய டிசைபிள். அவர் அங்கே இன்சார்ஜ். அப்போது அங்கே ஹாஸ்பிட்டல் வந்து சின்னதாக இருந்தது. அங்கே வந்து ஒரு டிஓடி இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த காலத்தில் 25,000 என்னமோ, நான் சொல்கிறது வந்து 70s என்னமோ, 25,000 பெரிய அமௌண்ட்டு. அதை கொடுத்து, உங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து ஐ டிபார்ட்மெண்ட்டு இல்லை, அதை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த பணத்தை வச்சிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார். ஹிரண்மந்த சாமி சொல்கிறார், இப்போ டெவலப் பண்ணுற மாதிரி இல்லை, ஆளுங்களும் இல்லை, சாதுக்கள் அப்போ கம்மி, ஆளுங்களே இல்லை பார்த்துக்கிறதுக்கு, பணத்தை நீங்களே வச்சிங்க, நேரம் வர்றப்போ குருதேவர் எல்லாம் கொடுப்பார், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ அந்த டிவோட்டி சொல்கிறார், பணத்தை நீங்கள் பேங்க்கில் போட்டு வச்சிங்க, எப்போ குருதேவர் ஆட்களை அனுப்புகிறாரோ அப்போ இந்த பணத்தை வச்சு வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னார். ஹிரண்மேந்திர சாமி சொன்னாரா, ஆட்கள் அனுப்பக்கூடிய அருள் அவர்கிட்டேருந்து வந்தால் பணத்தை அனுப்பக்கூடிய அருளும் அவர்கிட்டேருந்து வரும். அப்போவே இந்த பணம் வேண்டியதில் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். பாருங்கள், ரினன்சியேஷன் வருதுன்னு சொல்லிட்டு வாங்கி போடுற பழக்கம் வந்து சன்னியாசிகளுக்கான மார்க்கம் கிடையாது அப்படின்னு இவங்கெல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. சுவாமி ரங்கநாதன்ஜி மகாராஜ் டெல்லியில் வந்து கோயில் கட்டினார். கோயில் கட்டுறதுக்கு வந்து தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லி கலெக்ஷன் பண்ணுறார். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாராம், இந்த மாதிரி ராமகிருஷ்ணனுக்கு வந்து ஒரு கோயில் கட்டுறோம், நண்பர்கள் தங்களால் முடிஞ்ச நன்கொடையை கொடுக்கலாம். அப்போல்லாம் என்ன 5 ரூபா 2 ரூபா இந்த மாதிரிலாம் வரும், மணி ஆர்டர் வரும்.
டெய்லி நிறைய வரும். இவங்க எஸ்டிமேட் போட்டிருக்காங்க அந்த காலத்தில் 7 lakhs என்னமோ. அந்த பணம் வந்த உடனேயே இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது மணி ஆர்டர். ஒரு நாள் 2 நாள் பார்த்துட்டு ரங்கநாதாஜி வந்து மறுபடியும் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண, இனிமேல் யாரும் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டார். பற்றுதல் இல்லாத ஒரு நிலை. அந்த மாதிரி இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாயை எந்த ரூபத்தில் வேணால் வரலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு இன்சிடென்ட். இது ராமகிருஷ்ணர் சொல்லிட்டு சிரிக்கிறார், அவங்களை எல்லாம் ஏமாற்று போயிட்ட, பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து ராமகிருஷ்ணர் ஆகஸ்ட் 16 1886 மகா சமாதி அடைஞ்சிட்டார். அவரை கொண்டு போய் காசிப்பூர் மயானத்தில் எரித்தாங்க. அங்கே ஒரு சண்டை, ராமச்சந்திர தத்தருக்கும் இந்த பசங்களுக்கும் இளைஞர்களுக்கும் சண்டை. அந்த அஸ்தியை வந்து நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு கோயிலெலாம் கட்டிட்டார் யோகத்தியானில். அங்கே ராமகிருஷ்ணன் விசிட் பண்ணியிருக்கிறார். இப்போ வந்து அது நம்முடைய சென்டர். ராமகிருஷ்ணன் அங்கே வந்து 2 தடவையோ 3 தடவை போயிருக்கிறார். அங்கே கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் நரேந்திரனுக்கு வேறு ஆசை, இது அவங்க கையிலெல்லாம் கொடுக்கக்கூடாது, ஏன்னா அவங்க காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும். அதனால் இதை தனியாக கொண்டு போகணும். அப்போ வந்து நிரஞ்சன் மகாராஜ் தான் வந்து அவங்கெல்லாம் இல்லாதப்போ அந்த அஸ்தியோட பெரும் பகுதியை வேறு ஒரு கலசத்தில் போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டார். அது பலராம் வீட்டுக்கு போச்சு. அப்புறம் அதை வந்து வேலூர்மட்டில் சாமிஜி வச்சு பிரதிஷ்டை பண்ணார். அது இன்னும் கூட அங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறார். ராமகிருஷ்ணன் போனதுக்கப்புறம் நிரஞ்சன் மகாராஜ் மற்ற சாதுக்கள் எல்லாருமே தீர்த்த யாத்திரை அங்கெங்கெல்லாம் போனாங்க. ஆனால் யாருக்காவது உடம்பு சரியில்லைனாக்கா உடனே வந்துடுவார். எங்கே இருந்தாலும் யாருக்கு சேவை தேவைப்படுதோ அங்கே போய் நின்று டே அண்ட் நைட் சேவை பண்ணிகிட்ருப்பார். அந்த மாதிரி ஒரு குணம் பார்த்தாக்க அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப கடுமையாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உள்ளம் வந்து அப்படியே பஞ்சு மாதிரி அவ்வளோ மென்மையானது நிரஞ்சன் மகாராஜுக்கு. அம்மா மேலே அவ்வளோ நம்பிக்கை. கிரீஷ் சந்திர கோஷுக்கு வந்து அம்மாவுடைய பெருமையை சொன்னதே நித்திய நிரஞ்சன். அதுக்காக கிரீஷ் சந்திர கோஷ் பல தடவை நன்றி சொல்கிறார், நிரஞ்சன் தான் என் கண்ணை திறந்தான் அப்படின்னு. அந்த அளவுக்கு பக்தி அம்மாக்கிட்டேயும் இருந்தது. இன்பிட்வீன் சாமிஜி அமெரிக்கா போனார். திரும்பி வந்தப்போ இலங்கைக்கு போய் அவரை அழைச்சிட்டு வர்ற வரைக்கும், கல்கத்தா கொண்டு வந்து விடுற வரைக்கும் நிரஞ்சன் மகாராஜ் கூடவே இருந்தார். இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்தது. வாரணாசி போய் தவம் பண்ண போயிட்டாங்க. அப்போல்லாம் வந்து சில பேர் ஹரித்வார் போவாங்க. ஹரி மகாராஜெல்லாம் வந்து கங்கல், உத்தரகாசி அங்கெல்லாம் போய் தவம் பண்ணிகிட்டு இருந்தார். இவர் நிரஞ்சன் மகாராஜ் வந்து வாரணாசி போய் தங்கி தவம் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ இவருடைய லைஃப் ஸ்டைலை பார்த்து அங்கேருந்து சில இளைஞர்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்களாம் வந்து அதுக்குள்ளே சுவாமி விவேகானந்தரை பற்றி நிறைய நியூஸ் எல்லாம் வந்தது. வந்து இவர்கிட்டலாம் பேசி அந்த பழைய விஷயங்கள்லாம் கேட்குறப்போ அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து அவங்க அங்கே இருக்கிற ஏழைகளுக்கெல்லாம் சேவை செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கு வந்து ஹோம் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு பேர் கொடுத்து இப்போ வந்து அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்குது நம்முடைய ஆசிரமம். அதுக்கு காரணமாக இருந்தவர் இந்த நிரஞ்சன் மகாராஜ். அப்புறம் சுவாமிஜி திரும்பி வந்ததுக்கப்புறம் அவருக்கும் உடம்பு சரியில்லாமல் போச்சு. அங்கேயும் அதே கேட் கீப்பர் வேலை தான் நிரஞ்சன் மகாராஜுக்கு. ரொம்ப தேவையானவங்களை மட்டும் உள்ளே விடுவார், வேறு யாரையும் உள்ளே விட மாட்டார். நிவேதிதா அம்மா ஒரு தடவை வர்றாங்க. இந்த இடத்துல அந்த அழகை பார்க்கணும். சாமிஜி அப்போ தான் தூங்கிட்டுருப்பார். அவருக்கு தூக்கமே வராது, நைட்டு தூக்கம் வராது, டே டைம் தூக்கம் வராது, இருமிகிட்டே இருப்பார். சுகர் வேறு ஹை. ஸோ அது நிரஞ்சன் மகாராஜ் தெரியும். நிவேதிதா அம்மா பார்க்க வராங்க. அப்போ தான் தூங்கிட்டுருக்கிறார் சுவாமிஜி. பட் நிரஞ்சன் மகாராஜ் வந்து சுவாமிஜிக்கு நிவேதிதா மேலே எவ்வளோ அன்பு, நிவேதிதைக்கு சாமிஜி மேலே எவ்வளோ பக்தி அப்படிங்கிறது தெரியும். அதனால் நிரஞ்சன் மகாராஜ் வந்து யூ கேன் கோ அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நிவேதிதா அம்மா சொல்கிறாங்க, ஓ இஸ் இஸ் ஸ்லீப்பிங், தென் டோன்ட் டிஸ்டர்ப் அப்படி சொல்லிவிட்டு ஏதோ கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் கொண்டு வந்து யூ கிவ் ஹிம் வென் ஹீ இஸ் அவேக் அப்படி சொல்லிவிட்டு கொடுத்து வச்சுட்டு தூரத்தில் பார்த்துட்டு போயிட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல். அப்புறம் சாமிஜி எழுந்ததுக்கப்புறம் 1 hour கழிச்சு அந்த மாதிரி எழுந்ததுக்கப்புறம் இவர் கொண்டு போய் ஃப்ளவர்ஸ் கொடுத்து நிவேதிதா வந்தாப்பலன்னு சொல்லி அவர் கோச்சிக்கிறார், ஏன் என்ன எழுப்பலை அப்படின்னு. இவர் சொல்கிறார், இல்லை அந்த அம்மா தான் வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னு. அப்போ சாமிஜி பாராட்டுறார், see the behavior of westerners. நம்ம ஆளுங்களாக இருந்தாக்கா நான் போய் பார்த்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணி என் தூக்கத்தையும் கெடுத்து. என்னமோ ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறார் நைட்டு 12:30 மணிக்கு. ஒய்ஃப் வந்து எழுப்புறா, ஹலோ ஹலோ எழுந்துருங்க அப்படின்னு. நல்லா தூங்கிட்டு இருந்த ஆள் எழுந்து, என்ன இந்த நேரத்தில் எழுப்புறேன், இல்லை நீங்கள் ஸ்லீப்பிங் பில் சாப்பிடாமே படுத்துருக்கீங்க, இதை சாப்பிட்டுட்டு. நம்ம ஆளுங்க அந்த மாதிரி இருப்பாங்க. சாமிஜி இதை சொல்ல, இந்த ஜோக் அவர் சொல்லலை, ஜோக் நான் சொன்னது.
நம்ம ஆளுங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்னு பார்ப்பாங்க, இந்த கல்ச்சர்லாம் நாம் கற்றுக்கணும் அப்படின்னு சாமிஜி பாராட்டினத ஒரு இன்சிடெண்ட். ஸோ அந்த மாதிரி சாமிஜிக்கும் கேட் கீப்பராக இருந்தார். அப்போது ராமகிருஷ்ணனுடைய ஜெயந்தி வந்தது ஒரு தடவை. அன்றைக்கி சாமிஜிக்கு வந்து ஜுரம் வந்துருச்சு. ஒரு டாக்டர் வந்து பார்த்தவர் சொல்லிட்டாரு, யாருமே இன்றைக்கி சாமிஜியை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவருக்கு அதிகமாகிடும் அப்படின்னு. அன்றைக்கி ஹோல் டே மார்னிங் டு நைட்டு நிரஞ்சன் அந்த இடத்த விட்டு அகலவே இல்லை அப்படின்னு அவருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். இது எதை காட்டுதுனாக்கா, ராமகிருஷ்ணன்கிட்ட வந்து நிரஞ்சன் மகாராஜுக்கு எவ்வளவு பக்தி அன்பு இருந்ததோ அதே அளவு பக்தி அன்பை வந்து சுவாமிஜிக்கிட்டையும் காட்டினார். அந்த குரு பக்தியை பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரிலாம் அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அப்புறம் சாமிஜி போனதுக்கப்புறம் ரொம்ப நாள் இவர் உயிரோடு இல்லை, 2 வருஷம் தான் இருந்தார். கடினமான தவம் நார்த் இந்தியாலாம் போய் பண்ணார். அப்புறம் அவருடைய உடம்பும் சரியில்லாமல் போச்சு. வயிற்றுப்போக்கு, அது ஏன்னா வயிற்றுப்போக்கு ஏன்னாக்கா என்ன சாப்பாடு கிடைக்குதோ அதை சாப்பிடுவாங்க. லாட்டு மகாராஜ் வந்து ஏதோ ஒரு கோயிலுக்கு ஒரு டிவோட்டி கூட போனப்போ அந்த டிவோட்டி ஏதோ பிரார்த்தனை பண்ணிவிட்டு திரும்பி வர்றப்போ அவருக்கு ஒரு க்யூரியாசிட்டி. லாட்டு மகாராஜை கேட்டாராம், சாமிஜி நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு. லாட்டு மகாராஜ் சொல்கிறார், நல்ல டைஜஸ்டிவ் பவர் வேணும்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு. உடனே அவர் கேட்க, என்ன சாமி இதை போய் வேண்டியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன நீங்கள் வீட்டில் வந்து கரெக்டாக வந்து சமைச்சு சாப்பிடுவீங்க, நான் ஒரு சாது, எது கிடைக்குதோ அதை சாப்பிட்ணும். சாப்பாடு சில சமயம் நல்ல வெந்திருக்கும், சில சமயம் வேகாமல் இருக்கும். எதை சாப்பிட்டாலும் வயிற்றுக்கு ட்ரபிள் வரக்கூடாது, அதனால் இதை நான் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த மாதிரி இவங்க வந்து என்ன கிடைக்குதோ, பிக்ஷை என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுவாங்க. தண்ணி மாறி இப்போது வந்து ஆர்ஓ வாட்டரு, ஃபில்டர் வாட்டர் இதெல்லாம் இருக்குது, அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படியே ஓடுற தண்ணியை பிடிச்சி சாப்பிடுவாங்க. அதனாலே வயிறெல்லாம் கெட்டு போகும். பலவிதமான காரணங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டார். இருந்தாலும் அந்த வைராக்கியம், தூய்மை இதெல்லாம் இருந்தது. அந்த நேர்மையில் பற்று. அதுக்கு ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறார். கல்கத்தாவில் இருந்த ஒரு பணக்காரர் வந்து வாரணாசி இந்த ஹோம் ஆஃப் சர்வீஸ் அந்த வேலையை பார்த்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட் நான் கொடுக்குறேன் பில்டிங் கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டார். சாமிஜி அப்போ இருந்த நேரம் வெரி குட் அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிட்டார். கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு அந்த அந்த இனிஷியல் எந்தூசியாசம் வந்து போயிடுச்சு. கொஞ்சம் கம்மி பண்ணி தரேன், இப்போ கொடுக்குற மாதிரி இல்லை அப்படி சொன்ன உடனே நிரஞ்சன் மகாராஜ் வந்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறவங்களுடைய பேச்சு எனக்கு பிடிக்கலை, அந்த அவங்களுடைய பணம் கூட எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லி மறுத்தார் அப்படின்னு அவருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அப்போ பணம் ரொம்ப தேவை. இது சொல்கிறப்ப எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. பெங்களூரில் வந்து சுவாமி யதீஸ்வரானந்த சாமி இருந்தப்போ, இது யதீஸ்வரானந்த சாமியாரில் வேறு சாமி எனக்கு தெரியல, ஒரு சாமிஜிக்கிட்ட கேட்டது. அவர் தன்னுடைய ரூமில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ ஒரு டிவோட்டி ஒரு சூட்கேஸ் நிறைய பணம் கொண்டு வந்து கொடுத்தார். சாமி ஹர்ஷானந்தர் அப்படின்னு ரொம்ப யங் சாது, அவர் ஆஃபீஸில் இருக்கிறார். அப்போ பணம் ரொம்ப தேவை. கிச்சன் ரிப்பேர் பண்ணணும், கோயில் ரிப்பேர் பண்ணணும், அப்புறம் சாப்பாட்டுக்கு பணம் இல்லை, இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள். சரி இதை வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு அவர் இது பிரசிடெண்ட்டை பார்க்கணும் அப்படி சொன்ன உடனே உட்கார சொல்லிவிட்டு இவர் நேராக போனார். யதீஸ்வரானந்த சாமி ரூமில் மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கிறார். போய் கூப்பிட்டாரா, இந்த மாதிரி ஒருத்தர் சூட்கேஸ் நிறைய பணம் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாரு, உங்ககிட்ட கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றாரு, ப்ளீஸ் கம் சுவாமிஜி அப்படின்னு. இவர் ஃபஸ்ட்டு வார்த்தையை கேட்டாராம், இஸ் இட் நெசசரி அப்படின்னு. எஸ் சுவாமிஜி, அதை வச்சு கிச்சனில் ரிப்பேர் பண்ணலாம், அதர் திங்ஸ் ஆல்சோ வி கேன் கெட் இட் டன், யூ ப்ளீஸ் கம் அப்படின்னு சொன்னப்போ சரின்னு சொல்லிவிட்டு சட்டையை போட்டுட்டு வந்தாராம். வந்துட்டு பேசிகிட்டே இருக்கிறார். அவர் திறந்து வச்சுருக்கார் சூட் கேஸ், ஆல் திஸ் மணி ஃபார் யூ சாமி அப்படின்னு. அவருடைய ஒய்ஃபோ யாரும் செத்து போயிட்டாங்க, அந்த ஒரு நினைவாக கொண்டு வந்திருக்கார். யதீஸ்வரானந்த சாமி பேசிகிட்டே இருந்தப்போ ஹர்ஷானந்தஜி பக்கத்தில் நிற்கிறாரு. அவர் சும்மா தொட்டாராம். ஹர்ஷானந்தஜி இப்போ பார்த்த சூட்கேஸில் வந்து பணம் இல்லை, என்னென்னமோ மோசமான பொருள்லாம் அதில் இருக்குது. இவர் தன்னுடைய கண்ணை வந்து நம்பவே முடியல. கண்ணை கசக்கி பார்த்தாரா, என்னென்னமோ அழுக்குகள்லாம் கிடக்குது அதில் சூட்கேஸில், பணமே இல்லை. கை எடுத்தாரா, அப்புறம் பணம் தெரிஞ்சுதான். அதை வந்து டிக்ளைன் பண்ணார் அப்படின்னு ஒரு சாமி என்கிட்ட ஒரு இன்சிடென்ட் சொன்னார். அந்த மாதிரி உண்மையில் பற்று இவங்களுக்கெல்லாம் அவ்வளோ இருந்திருக்கு. நிரஞ்சன் மகாராஜுக்கும் அதில் வந்து இட்ஸ் நாட் அ விதி விலக்கு. அந்த மாதிரிலாம் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்காங்க. ஸோ வைராக்கியம், துருவ மனப்பான்மை இதெல்லாம் அந்த மாதிரி இருந்தது. கடைசி காலத்தில் அவர் ஹரித்வாரில் போய் தங்கியிருந்தார், கங்கை கரையில். அங்கே போய் தங்கிறப்போ அங்கே சேவாசிரம் கல்யாணானந்த சாமி ஆரம்பித்து அங்கே சேவையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அங்கேருந்து ஒரு பிரம்மச்சாரி போய் சேவை பண்ணுறதுக்கு போனார். ஆனால் நிரஞ்சன் மகாராஜ் சொல்லிட்டார்,
என்னை அமைதியாக சாக விடு, ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் ஃப்ரம் எனிபடி அப்படின்னு சொல்லிட்டார். கங்கை கரையிலே தன்னுடைய உயிரை விட்டார். 1904 மே மாதம் 9 அவர் மகாசமாதி அடைஞ்சார் அப்படின்னு அவருடைய வாழ்க்கையை பார்க்குறோம். கடவுளுடைய பணியை புரியறதுக்காக வந்தவங்க அந்த கடவுள் நினைப்பிலேயே வாழ்ந்து எப்படி போயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்லுவார், மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்தீச்ச ரமந்திச்ச அப்படின்னு. என்னுடைய பக்தர்களுடைய வரலாறு, அவங்களுடைய வார்த்தைகள் இதெல்லாம் மற்ற பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, இதை பற்றியே பேசிகிட்டே இருப்பாங்க. அதுவே ஒரு சத் சங்கம். அப்படி செஞ்சால் என்ன ஆகும், தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்திபூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏன மாம் உபயாந்தி தே அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீங்களாம் டெய்லி கோயிலுக்கு வர்றீங்க, ராமகிருஷ்ணனுடைய அமுத மொழிகளை கேட்குறீங்க, மற்ற சாதுக்களுடைய லெக்சர்ஸ் எல்லாம் கேட்குறீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் துஷ்யந்தீச்ச ரமந்திச்ச, அந்த உயர்ந்த சிந்தனைகள்லேயே உங்கள் மனசை நிறுத்தி வைக்கிறதுக்காக முயற்சி செய்கிறீங்க. அந்த மாதிரி செஞ்சால் அவர் ராமகிருஷ்ணன் என்ன சொல்லுவார், என்ன கொடுப்பார், பக்தி யோகத்தை கொடுப்பார், புத்தி யோகத்தை கொடுப்பார், தெளிவான புத்தியை கொடுப்பார். அந்த புத்தியின் மூலம் அந்த இறைநிலையை அடைய நாம் முயற்சி செய்யலாம், அதை அவர் கொடுப்பார் அப்படின்னு பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறார். அந்த மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நாம் ஏன் படிக்கணும், ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, இல்லைனாக்கா மனசில் கண்டது சேர்ந்துடும். மனசை சுவாமிஜி சொல்லுவார், ஃபில் அப் த மைண்ட் வித் ஹையஸ்ட் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லுவார். எப்போ பார்த்தாலும் மனசுக்கு உயர்ந்த சிந்தனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தாழ்ந்த சிந்தனைகள் தானே வரும். சாரதா தேவி சொல்லுவாங்க இல்லையா, தண்ணியோட இயல்பு கீழ் நோக்கி பாய்கிறது தான், ஆனால் சூரியனுடைய கதிர்கள் அதை மேல் நோக்கி திருப்பும். அதை போல் இறைவனுடைய அருள் நம்ம மனசை மேல் நோக்கி திருப்பும். இறை அருளாளர்களுடைய கதை படிக்கிறது, அவங்களுடைய வார்த்தைகளை படிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, இது செஞ்சால் நம்முடைய மனசும் மேல் நோக்கி போகும். அந்த மாதிரி செஞ்சாக்கா இந்த மனித பிறவியின் மகத்தான லட்சியமான இறைநிலை அப்படிங்கிறது நாம் அடைய முடியும். சாமிஜி ஒரு இடத்துல சொல்கிறார், there is a vast difference between saying food and eating it, between saying water and drinking it. சாப்பாடு அப்படின்னு சொல்கிறதுக்கும் அதை சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. தண்ணின்னு கத்துறதுக்கும் அதை குடிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை போல் by merely repeating the word God we cannot hope to attain realization. கடவுள் சொல்கிறதுனால இல்லை, we must strive and practice. பாடுபடணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சுவாமி சொல்வார். இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் படித்தா நமக்கு அந்த ஆவல் வரும், ஆர்வம் வரும், பயிற்சி செய்யணுங்கிற வேகம் வரும். அந்த மாதிரி செஞ்சால் நிச்சயமாக அந்த இறைநிலை நமக்கும் வரும். ஸோ இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அப்பப்போ படித்து தெரிஞ்சுக்கிட்டு, முக்கியமாக அவங்களுடைய உபதேசங்களை படிச்சுக்கிட்டே இருந்தால் மனசு தெளிவாக இருக்கும். தெளிவான மனசு சரியான பாதையை காட்டும். அந்த பாதை நம்மளை அந்த உயர்ந்த நிலைக்கு அழைச்சிட்டு போகும். அதனால தான் இந்த மாதிரி சத் சங்கம்லாம் நாம் வச்சுக்கிறோம். திருமூவருடைய அருவருள் நமக்கும் கிடைக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையும் பயனுள்ள வாழ்க்கையாக மாறுவதற்கு. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.